அமெரிக்காவின் திடீர் முக்கிய அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் ட்ரம்ப். உதவி கேட்ட பாகிஸ்தான் பிரதமர். இந்தியாவின் இதயத்தில் கை வைக்கும் அமெரிக்கா. என்ன நடக்கப் போகிறது? நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பிறகு அமெரிக்கா முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புதான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன? விரிவாக பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 முகாம்களை குண்டு வீசி தகர்த்தெறிந்தது. அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை குலைந்து போனது. பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் முடிவுக்கு வர நான் தான் காரணம் என அடிக்கடி கூறி வந்த ட்ரம்ப் அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டு வந்தார். தங்கள் பிரச்சனையில் 3வது நபர் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ட்ரம்புக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஒரு நடுநிலையான இடத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த முன்மொழிந்தது. ஆனால் 3ஆம் நபரின் தலையீட்டை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்தது என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அண்மையில் கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி ஆசிம் முனிர் ஆகியோர் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தனர். இந்த சந்திப்பு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு, சர்வதேச அரசியல் சூழல், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருக்கம் காட்டி வரும் சம்பவம் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்தது. அதே சமயம் இந்த சந்திப்புக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி ஒருவர், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நேரடி பிரச்சினை. இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. காஷ்மீர் விவகாரத்தில் உதவி தேவை என பாகிஸ்தான் கூறினால் அமெரிக்கா உதவ தயாராக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த அமெரிக்கா உதவியது உண்மைதான் என குறிப்பிட்டிருக்கிறார்.